Hi to all. இந்த வீடியோவில் பிளான் கிங்டம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கிங்டம் தான் வந்து பிளான் கிங்டம். அதாவது கிங்டம் பிளான் டேவ் தான் நம்ம பிளான் கிங்டம்னு சொல்கிறாங்க. இதை வந்து விட்டேக்கர் 1969 இந்த கிளாஸிஃபிகேஷன் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து கொண்டுட்டு வந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங்டமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்த மாதிரிக்கே ஃபஸ்ட்டு வந்து செல்வால் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த கிங்டம்குள்ளே வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் மார்ஃபாலஜியை வச்சு மட்டும் பார்க்காம மித்த நிறைய கேரக்டர் சயின்டிஃபிக் பேசிக்ஸை வச்சு சயின்டிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது அதில் நிறையா வந்து வேறுபாடுகள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அதுபடி பார்க்கும்போது ஃபங்கை வந்து தனி கிங்டமாகவே இந்த 5 கிங்டமில் வந்து பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 5 கிங்டமில் இருக்கக்கூடிய மொனிரா, புரோட்டிஸ்டா இதில் இருக்க சில மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இந்த கிங்டமில் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்க, கிங்டம் மொனிரா, கிங்டம் புரோட்டிஸ்டான்னு என்ன பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அதை வந்து வேறு இடத்துல கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஆல்கேன் இருந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து எதில் கொண்டு போய் நம்மளுக்கு வச்சுருப்பாங்க, கிங்டம் மொனிராவில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஓகேவா. இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம கிங்டம் பிளான்டேக்குள்ளே வரக்கூடிய ஒரு 5 டிவிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிங்டமில் இருக்க எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸையுமே வந்து மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பம்ஸ், என்டியோஸ்பம்ஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த சாப்டரில் நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸிஃபிகேஷன்லேயும் வந்துட்டு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன், நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபைலோஜெனட்டிக், ஹீமோடாக்ஸானமி, நியூமெரிக்கல் டாக்ஸானமி, சைட்டோ டாக்ஸானமின்னு சொல்லிட்டு டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் வந்து எதை வந்து மெயினாக வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதாவது என்னென்னு பாருங்கள், மார்ஃபாலஜியை வச்சு தான், வெளிப்புற இதை வச்சு தான். அதோட பழக்க வழக்கம் வெளியில் தெரியுங்களா, அது எந்த மாதிரியான எப்படி வந்து அதோட பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதோட கலர் என்ன, அதோட லீவ்ஸ், இப்போ நம்பர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் லீவ்ஸ், அதில் இருக்க இலைகளில் இருக்கக்கூடிய ஷேப் என்ன, ஷேப்பு எத்தனை இலைகள் இருக்குது, இதெல்லாமே வந்து அப்படியே கிராஸாக மொத்தமாக வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதெல்லாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தே வேர் மெயின்லி பேஸ்ட் ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் ஆன் த ஆன்ட்ரிசியம் ஸ்ட்ரக்சர். அதாவது அதோட வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னது, பாடி பார்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கல்ல, அதுதான் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். ஸோ அதை வச்சு தான் அதோட மேக்ஸிமம் கிளாஸிஃபிகேஷனே வந்து அந்த வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஆர் ஆன் த ஆன்ட்ரிசியம் ஸ்ட்ரக்சர், அதாவது லினேஸ் கொண்டுட்டு வந்த ஆன்ட்ரிசியம் ஸ்ட்ரக்சர் வச்சு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ண கிளாஸிஃபிகேஷனை ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ், அதாவது ரொம்ப தொடர்புடைய ஸ்பீசிஸ் கூட தனித்தனியாகவே என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. எதனால், இந்த சும்மா மேட்டாப்பில் பார்க்கும்போது என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணதுனால ரொம்ப தொடர்புடைய ஒற்றுமை இருக்கக்கூடிய சில ஸ்பீசிஸ் கூட தனித்தனியாக வந்து வைக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் கேவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்படின்னா என்னது, ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கும் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் வந்து இந்த சிஸ்டமில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் மெயினாக பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடிகிறதா இல்லை. ஏன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் வந்துட்டு என்விரான்மெண்ட்டை வச்சு மாறுபடும். மோர் ஈஸிலி அஃபெக்டட் பை என்விரான்மெண்ட். அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரே ஸ்பீசிஸாக இருந்தாலுமே வேறு வேறு என்விரான்மெண்ட் லெவலில் மட்டும் அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை வந்து அவங்க வந்து ரொம்ப கரெக்டான கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு வந்து அவங்க இதை கன்சிடர் பண்ணல. இதுக்கு எகெயின்ஸ்டாக ஸோ இதில் இருக்கிற அந்த டிமெரிட்ஸ் இருக்குல்ல, குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுற விதமாக நம்மளுக்கு அடுத்து வந்து நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து வந்திருக்கு. ஸோ இது எதை பொறுத்து மேக்ஸிமம் இருக்குன்னா, பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அஃபினிட்டிஸ். நேச்சுரல் அஃபினிட்டிஸ் அப்படின்னா இயற்கையாகவே ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு பொதுவான விஷயம்னு எடுத்துக்கலாமா. அந்த மாதிரி இருக்கிற இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இயற்கையாகவே அமைஞ்சதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் தானே. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரே குரூப்பில் வந்து கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க, கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இதுதான் நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்.
இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸும் பார்த்துருக்காங்க. பட் அதை மட்டும் பார்க்காம அதோட அந்த ஆர்கானிசத்தோட இன்டர்னல் ஃபியூச்சர்ஸு என்னென்ன இருக்குது, அது உடல் அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு செல் இருக்குன்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்கும்ல, சைட்டோபிளாசம் இருக்குது, ரிபோசம்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த இதுதான் அந்த செல் ஸ்ட்ரக்சர்னு அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறது. தென் அனட்டாமி அப்படின்னா அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குது அந்த ஆர்கானிசத்துக்கு. எம்ப்ரியாலஜினா அதோட கருத்தரிப்பு, அதாவது அந்த உயிரினத்துக்கு வந்து அந்த கருத்தரிப்பு வந்து எப்படி நடக்குது அந்த மாதிரி சொல்கிறது. தென் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஒரு ஆர்கானிசம்ஸ்குள்ளேயே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். கெமிக்கல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், நிறைய என்சைம்ஸ் ஹார்மோன்ஸில் இருக்கலாம், அதெல்லாம் தான் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸாக. ஸோ அந்த பிளான் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை பற்றி பார்க்குறது தான் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, அது ஒரு ஸ்டடி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபியூச்சர்ஸையுமே கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த மாதிரி வந்து ஃப்ளாரிங் பிளான்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பென்தம் அப்படிங்கிறவங்களும் ஜோசப் டால்டன் ஹூக்கர் அப்படின்றவரும். ஓகேவா? ஜார்ஜ் பென்தம் அண்டு ஜோசப் டால்டன் ஹூக்கர் இவங்க 2 பேரும் ஃப்ளாரிங் பிளான்ஸை வந்து இந்த மாதிரி நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் மெத்தடில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட்டில் வந்து ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. ஸோ எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் அக்செப்ட். அதாவது என்னென்னா வேரியஸ் ஆர்கானிசம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எவால்யூஷனரி ரிலேஷன்ஸ்னால் பரிணாம வளர்ச்சியின் ஒற்றுமை இருக்கும்ல. ஒரே ஒரு ஆன்சிஸ்டர்லேருந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் ஒரே குரூப்பாக கொண்டுட்டு வர்றது தான் எவால்யூஷனரி அதுக்குள்ளே இருக்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிசம், செகண்ட் ஆர்கானிசம், தேர்ட் ஆர்கானிசம்ஸ்னு எடுத்துக்கோங்க. இவங்களோட ஆன்சிஸ்டர் யாராக இருப்பாங்க? இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சிஸ்டர். அப்படின்னா இவங்க தான் இவங்களோட ஆன்சிஸ்டராகவும் இருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா இவங்களில் இருந்த இந்த ஆர்கானிசத்தில் இருந்தால் இந்த ஸ்பீசிஸும் என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்து இந்த ஸ்பீசிஸாகவும், இதில் வந்து சில எவால்யூஷன் நடந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த வந்திருக்கு. அப்போ இவங்க 2 பேருக்கான காமன் ஆன்சிஸ்டர் இவங்களா இருப்பாங்க. இப்போ 3ஆவதாக ஒரு ஆர்கானிசம் இருக்குது, இவங்களோட காமன் ஆன்சிஸ்டர் வேறு யாரோ. சரியா? இவங்க வந்து இவங்களில் இந்த ஆர்கானிசத்துலேருந்து தான் இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆர்கானிசமும் இந்த ஆர்கானிசமில் இருந்தால் வந்திருக்கு. புரியுதா? இந்த இதுதான் இவங்களோட காமன் ஆன்சிஸ்டர் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 பேருக்குமே காமன் ஆன்சிஸ்டர் யார் தான் வருவா? இவங்க தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் கொண்டுட்டு வந்து வைக்கிறது தான் ஃபைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்களேன், we now use information from many sources to resolve difficulties in classification. அது மட்டும் இல்லாமல் நிறையா சோர்ஸஸில் இருந்து நிறையா வந்து இன்ஃபர்மேஷனை வந்து எடுக்கும்போது கிளாஸிஃபிகேஷனில் இருக்க டிஃபிகல்ட்டிஸை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கும் போது நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்கானிசம் பிலாங்கிங் டு த சேம் டாக்ஸா ஹாவ் ஏ காமன் ஆன்சிஸ்டர். அதே தான், இதெல்லாம் ஒரே டாக்ஸா மீன்ஸ் குரூப்புன்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு கேட்டகரின்னு தெரியும். இவங்கெல்லாம் ஒரே குரூப்பில் இருக்காங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷனை பொறுத்தவரை இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காமன் ஆன்சிஸ்டர் தான் இருப்பாங்க, அது இவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு அடுத்து வந்து நியூமெரிக்கல் டாக்ஸானமி. டாக்ஸாமினா டாக்ஸஸாக பிரிக்குது, தட் மீன்ஸ் கிளாஸிஃபிகேஷன் தான் அதுவும். ஸோ நியூமெரிக்கல் டாக்ஸானமினா ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் பேஸ்டு டேட்டா இது. ஓகேவா? கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா கேரக்டர்ஸ்க்கு வந்து நம்பர்ஸோ இல்லை கோட்ஸோ கொடுக்குறாங்க. ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு குணாதிசயத்துக்கு ஒவ்வொரு கோடும் நம்பரும் கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் கோட்லாம் இருக்கிறனால அந்த நிறையா வந்து கேரக்டர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஒரே டைமில் வந்துட்டு கன்சிடர் பண்ணி கிளாஸிஃபை பண்ண முடியுது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து சைட்டோ அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும், சைட்டோபிளாசம், அதாவது சைட்டோபிளாசம் ரிலேட்டடாக இருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ சைட்டோபிளாசம் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ அந்த குரோமோசோம் எவ்வளோ நம்பரில் இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்னது, பிஹேவியர்ஸ் என்னது, அந்த செல்லோட பிஹேவியர், இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது தான் சைட்டோடாக்ஸானமி. தென் அடுத்து வந்து ஹீமோடாக்ஸானமி. இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் த கெமிக்கல் கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் த பிளான்ட் டு ரிசால்வ் கன்ஃபியூஷன்ஸ். அதாவது என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும், அதுக்குள்ளே இருக்க கெமிக்கல் கான்ஸ்டிடியூயன்ஸ்னு சொல்லியிருக்கேன்ல நான், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி எதுனாலும்.
ஸோ அந்த கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ஸை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது தான் வந்து ஹீமோ டாக்ஸானமி. ஹீமோ மீன்ஸ் கெமிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டோ மீன்ஸ் சைட்டோபிளாசம். நியூமெரிக்கல்னால் கம்ப்யூட்டர், நம்பர்ஸ், கோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபிலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், இதை மாதிரி ஒரு ஜென்ரலான கிளாஸிஃபிகேஷன் இன்ட்ரடக்ஷன் இந்த சாப்டரில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்கே பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குளோரோஃபில் பியரிங். அதாவது குளோரோஃபில்னால் என்னது, க்ரீன் கலர். ஓகேவா, குளோரோஃபில்லோட கலர் என்னது, பிக்மெண்ட்டோட கலர் க்ரீன் கலர். ஸோ அது வந்து இந்த பிக்மெண்ட் வந்து ஆல்கேயில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் சிம்பிளான தேலாய்டு ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு இருக்குது. சிம்பிள்னால் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் இருக்கும். தேலாய்டு அப்படின்னா இதுக்கு வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு, ஃப்ளார்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு டிவிஷன்ஸுமே இது பார்ட்ஸும் இருக்காது, ஒரே பிளான் பாடியாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது தான் தேலாய்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. என்டையர் பாடியுமே வந்து என்ன இருக்கும், ஒரே இந்த மாதிரி இருக்கும். ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்காது, ஒவ்வொரு ஆர்கன் வந்து இருக்காது. இதுக்கு லீஃபு, ஸ்டெம்மு, ரூட் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒரே பாடியாக ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோட்ராஃபிக்னால் என்னது, அதோட ஃபுட்டை அதுவே வந்து என்ன பண்ணியிருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். எது யூஸ் பண்ணி, சன்லைட் யூஸ் பண்ணி. குளோரோஃபில் இருக்கிறதுனால சன்லைட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இதோட ஃபுட்டை வந்து இதுவே வந்து எடுத்துக்குது. அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக்னால் நீரில் வாழக்கூடியது. இதில் ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு மெரைன் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியது. தே அக்வார் இன் வெரைட்டி ஆஃப் அதர் ஹேபிட்டட்ஸ். அப்படின்னா வேறு இந்த மாதிரி அக்வாட்டிக்கில் இருக்கிறது வேறு சில இடங்களில் ஈரப்பதமான இடங்களே இருக்குது. எங்கன்னு பாருங்கள், மாய்ஸ்ட் ஸ்டோன்ஸ், இந்த சில கற்கள் எல்லாம் பாசி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதுதான். தென் சாயில்ஸ், மணல்கள், அப்புறம் உட்டு, அந்த இது உட்டில் இருக்கக்கூடியது மரப். சம் ஆஃப் தம் ஆல்சோ அக்வர் இன் அசோசியேஷன் வித் ஃபங்கை. சில இது ஃபங்கை இருக்கும்ல, அந்த ஃபங்கையோட வந்து ஃபங்கையில் வாழக்கூடியது. அது வந்து நம்ம லிச்சன்ஸ்ன்னு சொல்லி ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் அனிமல்ஸ்லேயும் இது வாழும். அனிமல்ஸ் மேலே வந்து வாழ்கிறது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்லோத் பியர்னு கொடுத்துருக்காங்க. பியர் ஓகேவா, ஸ்லோத் பியர், அதுலேயும் வந்து இது வாழக்கூடியது தான். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபங்கையோட இருந்தால் லிச்சன், அனிமல்ஸில் இதில் இருக்குது, ஸ்லோத் பியரில் இருக்குது, மாய்ஸ்ட் ஸ்டோன்ஸ், ஆயில்ஸ், வுட்டு இதில் எல்லாமே இருக்குது. தென் ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியது. தேலாய்ட் ஸ்ட்ரக்சர், தேலாய்ட் பாடி டைப்பு. ஆட்டோட்ராஃபிக்ஸ் ரொம்ப சிம்பிளான இருக்கும். குளோரோஃபில் இருக்கும் இதில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் அண்ட் சைஸ் ஆஃப் ஆல்கேஸ் ஹைலி வேரியபிள். ஸோ வந்து ரொம்ப வேரியபிளாக இருக்கும். ஒவ்வொரு ஆல்கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ரேஞ்சிங் ஃப்ரம் காலனிஸ், அதாவது ஒன்று காலனிஸாக இருக்கும். ஓகேவா, காலனிஸ் மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன ஒரு ஃபிலமெண்டஸாக இருக்கும். ஒன்று காலனிஸ் இல்லைன்னா ஃபிலமெண்டஸ் டைப்பில் இருக்கக்கூடியது. காலனிஸ் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த இதான் வால்வெக்ஸ் அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இந்த மாதிரி காலனிஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, குட்டி 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 காலனிஸாக இருக்குது. இது அதுக்கு அடுத்து வர டாக்டர் காலனிஸ். ஓகேவா, இது பேரண்ட், இது டாக்டர் காலனிஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி காலனிஸாகவும் இருக்கும். அடுத்து வந்து இதுதான் ஃபிலமெண்டஸ் டைப். இது யூலோத்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆல்கே. ஃபிலமெண்ட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபிலமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ காலனிஸ்க்கு வந்து ஓல்வெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம். ஃபிலமெண்டஸ்க்கு யூலோத்ரிஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. ஓகேவா, 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் ஒன்று தான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டயக்ராம் இருக்குது. ஸ்பைரோகைரா வந்து ஃபிலமெண்டஸ் டைப் ஆல்கே தான். ஃபியூ ஆஃப் த மெரைன் ஃபார்ம்ஸ் சச் அஸ் ஹெல்ப்ஸ்னு வந்து ஒரு ஆல்கே இருக்குது. இது என்ன பண்ணால் மேசிவ் பாடிஸ். ஓகேவா, அந்த மாதிரி பிளான் பாடி மாதிரி பெருசாக வந்து ஃபார்ம் பண்ணும். மித்த ஆல்கே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா, இது வந்து மெரைன்னா கடலில் வாழக்கூடியது. அந்த இது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வந்துடும். இதில் வந்து எப்படி இருக்குன்னா பிளேட்ஸ் மாதிரியான ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா, அதான் ஹெல்ப்ஸ் இதோடது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலனிஸ் ஃபிலமெண்டஸ் டைப் மாதிரி மட்டும் இல்லாமல் பிளான் பாடி ஷேப்லேயுமே நம்மளுக்கு வந்து ஆல்கே வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஆல்கே ரீப்ரொடியூஸ் பை வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல் 3 மெத்தட்லேயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஆல்கேயோட ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இதில் வந்து வெஜிடேட்டிவ் மீன்ஸ் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ஒரு டைப் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம புக்கில் வந்து ஆல்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருந்தாலும் புக்கில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்னா என்னது, இப்போ நம்ம ஒரு ஃபிலமெண்டஸ் டைப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சிடும். ஒவ்வொரு கட்டாய் ஒவ்வொரு பீஸாக போகிற மாதிரி பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து அது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக வந்து டெவலப் ஆகிருக்கும். ஓகேவா. ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப்ஸ் ஏ தேலஸ். தேலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த பாடி தான், அந்த ஆல்கே அந்த ஒரு என்டையர் ஆர்கானிசத்தோட பாடி. ஓகேவா. ஸோ அதுதான் தேலஸ் பாடி. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஸ்போர்ஸ் மூலமாக நடக்கிறது. ஸ்போர்ஸ்னால் என்னது, அது ஒரு சிங்கிள் செல் இருக்கக்கூடிய சிங்கிள் செல்லால் ஆன ஒரு யூனிட், ஒரு ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு பேசிக் யூனிட்டே வந்து ஸ்போர் தான். அது வந்து ஒரு சிங்கிள் செல். ஓகேவா. அதுக்கு அந்த இது வந்து என்ன ஆகும்னா ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். நம்மளுக்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி அதுக்கு இன்னொரு கேமிட் வந்து தேவை கிடையாது. அதுவே வந்து ஒரு இடத்துல வந்து ஜெர்மினேட் ஆகி அதனால் வளரும். இப்போ சீடு மாதிரி தான் டைப்பு, பட் ஆனால் சீடோட இது வராது. ஸ்போர் வந்து ஒரு சீடு மாதிரி வளரக்கூடியது தான். அது வந்து சீட் கூட கம்பேர் பண்ண முடியாது, உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓகேவா. இதில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ஸ்போருக்கு பேர் என்னது, ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜூ ஸ்போரோட நேச்சர் என்னென்னா ஃப்ளஜெல்லேட்டட், தட் மீன்ஸ் மூவ் பண்ணக்கூடியது. அண்ட் ஆன் ஜெர்மினேஷன், அது எங்கே போய் அது வந்து எங்கே ஜெர்மினேட் ஆகுதோ அங்கே நியூ பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகிக்கும். ஓகேவா. ஜூஸ்போஸ் மொட்டைல் ஃப்ளஜெல்லேட்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் டூ கேமிட்ஸ், ரெண்டு கேமிட்ஸ், அதாவது ஃபீமேல் அண்ட் மேல் கேமிட் வந்து ஃபியூஸ் ஆகுறதுனால, சேர்றதுனால வர ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த கேமிட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃப்ளஜெல்லேட்டட் அண்ட் சிமிலர். அதுக்கு ஃப்ளஜெல்லாக இருந்து அது வந்து மூவ் பண்ணக்கூடியதாக இருந்து அது சிமிலர் இன் சைஸாக இருக்குது அப்படின்னா, ரெண்டு கேமிட்டும் ஒரே மாதிரியான சைஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஐசோகேமஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் ஃப்ளஜெல்லேட்டட், அது ஃப்ளஜெல்லாக இல்லாமல் நான் மொட்டைலாக இருந்து அது சிமிலர் இன் சைஸாக இருந்தாலும் என்ன தான், ஐசோகேமஸ் தான். ஸோ ஐசோகேமஸ்னால் சைஸ் வந்து சிமிலராக இருந்தாலே போதும், அதுக்கு ஃப்ளஜெல்லாக இருக்குது இல்லைங்கிறது தேவையில்லை. இப்போ ஃப்ளஜெல்லாக இருந்து சைஸ் சிமிலராக இருக்கிறது வந்து எதில் நடக்கும்னா யூலோத்ரிஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃபிலமெண்டஸ் டைப் அதில் நடக்கக்கூடியது. நான் ஃப்ளஜெல்லா இல்லாமல் சிமிலர் இன் சைஸ் கேமிட்ஸ் இருக்கக்கூடியது என்னது, ஸ்பைரோகைரா. இதுவுமே ஒரு ஃபிலமெண்டஸ் டைப் தான். இது ரெண்டுமே இதில் வரும், ஐசோகேமஸில் வரும். ஐசோகேமஸ் சிமிலர் இன் சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே வந்து ஃபியூஷன் ஆஃப் டூ கேமிட்ஸ், ரெண்டு கேமிட்ஸும் டிசிமிலர் சைஸில் ஒரு போல் இருந்தாமல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இருக்குன்னா அது வந்து என்ன சொல்லுவோம், அன் ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன் ஐசோகேமஸ் அப்படிங்கிறது என்னது, டிசிமிலர் இன் சைஸ். ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் யூடோரினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுலேயே வந்து ஊகேமஸ்னு ஒரு டைப் இருக்குது. அன்ஐசோகேமஸ்க்கு அப்புறம் ஊகேமஸ்னு இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, ரெண்டு கேமிட் இருக்குமா, ஃபீமேல் ஒன்று இருக்கும், மேல் ஒரு கேமிட் இருக்கும். ஓகேவா. ஃபீமேல் வந்து பெருசாக இருக்கும், மேல் எப்படி இருக்கும், சிறுசாக இருக்கும். ஓகேவா. சின்ன கேமிட்டாக இருக்கணும். இதால் நகர முடியாது. ஸோ நான் மொட்டைல், இது நகரக்கூடியது, இதுக்கு ஃப்ளஜெல்லாம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதாவது லார்ஜ் நான் மொட்டைல் ஃபீமேலும் ஸ்மாலர் மொட்டைல் மேலும் சேர்ந்து வந்து நம்மளுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம், ஊகேமஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஓல்வெக்ஸ், ஃபியூக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஓல்வெக்ஸ் ஆல்ரெடி காலனி டைப் ஆல்கேக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஆல்கியோட யூசஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. யூஸ்ஃபுல் டு மேன் இன் எ வெரைட்டி ஆஃப் வேஸ், நிறைய விதங்களில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, நம்ம எர்த்தில் வந்து ஹாஃப் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னது ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த ஆல்கே தான். அப்படின்னா என்ன அர்த்தம், கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும், ஆக்சிஜன் கொடுக்குறது வந்து இதுதான். அதான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கு பார்த்தீங்களா சூட்டபிள் ஃபார்மில், அதான் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸேஷன்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த ப்ராசஸ் மூலமாக எடுத்துக்குதுன்றாங்க, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம்ல, அது மூலமாக தான் அது ஃபுட் எடுத்துக்கும். ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்குது. ஸோ ஹாஃப் ஆஃப் எர்த்தில் இருக்கக்கூடிய பாதி கார்பன் டை ஆக்சைடை இதுதான் வந்து நம்மளுக்கு ரீசைக்கிள் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பீயிங் ஃபோட்டோசிந்தட்டிக் தே இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இமிடியேட் என்விரான்மெண்ட். இமிடியேட் என்விரான்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அது இருக்கிற இடம், அது வந்து அக்வாட்டிக்கில் இருக்குது. அப்படின்னா என்னது, நீர்நிலைகளில் வாழக்கூடியது. ஸோ அது வாட்டர் தான் அதோட இமிடியேட் என்விரான்மெண்ட். அதில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜனோட லெவலை அதிகப்படுத்துது. அது ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கிறதுனால அது வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்துதுன்னு கொடுத்துருக்காங்க. டிசால்வ்டு ஆக்சிஜன்னா ஒன்றும் இல்லை, வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லெவல் தான் என்னது, டிசால்வ்டு ஆக்சிஜன். வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை டிசால்வ்டு ஆக்சிஜன்னு சொல்கிறாங்க. இது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்னா நீரில் வாழக்கூடியது வேறு. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கிறனால என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு
ஆக்சிஜனை வெளில அனுப்பும். இந்த ஆக்சிஜன் வந்து அதோட இமிடியேட் வாட்டரில் வந்து என்ன பண்ணிடுது, போய் கலந்துருது. இது மூலமாக அது இருக்கிற இடங்களில் இருக்கிற வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் என்ன பண்ணி கொடுக்கு, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்ட்டு இருக்காங்க. அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸஸ் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸ். ஸோ எனர்ஜி ரிச், அதாவது எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பெரிய பங்கு வந்து ஆல்கேக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரமௌண்ட்னா ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவமாக பார்க்குறாங்க. இந்த எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸ், அந்த எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் அக்வாட்டிக் அனிமல்ஸோட ஃபுட் சைக்கிள் இருக்கும்ல, ஸோ அதோட பேசிக்ஸ் அடிப்படையே வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் தான் அப்படின்னு இருக்காங்க. இப்போ எனர்ஜி ரிச் காம்பவுண்ட், எனர்ஜி எதுக்கு பயன்படும், நம்மளோட எல்லா விஷயத்துக்குமே வந்து எனர்ஜி தேவை. நம்ம ஒரு செல் வந்து அதோட வேலைகளை கரெக்டாக பார்க்குறதுக்கும் எனர்ஜி தேவை. இப்போ நம்ம ஹியூமன்ஸாக இருக்கோம், நம்ம பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை, பேசுகிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை, கேட்குறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க செல்ஸோட அது வேலைகளை பார்க்குறதுக்கும் என்ன தேவை, எனர்ஜி தேவை. ஸோ எனர்ஜி தான் அடிப்படை. அந்த எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஆல்கேக்கு நிறையா வந்து முக்கியத்துவம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்ட்ஸ் தான் வந்து அந்த நீரில் இருக்கக்கூடிய மித்த அனிமல்ஸ்க்கான ஃபுட் சைக்கிளில் வந்து முக்கியமாக இருக்குது, அடிப்படையே வந்து இதில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெரைன் ஆல்கே, அதாவது கடலில் வாழக்கூடிய ஆல்கேயில் வந்து ஒரு 70 ஸ்பீசிஸை வந்து உணவாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்க 3 வந்து போர்ஃபைரா, லாமினாரியா, சர்காசம். இந்த 3மே எனது கடலில் வாழக்கூடிய ஆல்கே. இந்த 3மே இதை யூஸ் பண்ணி ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கடலில் வாழ்றதுல ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கேன்னு இருக்குது. அதோட பிக்மெண்ட்டை வச்சு, அதில் உடம்புல இருக்கக்கூடிய கலரை வச்சு, அந்த கலர் கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட்டை வச்சு அதோட பேர் வந்து இருக்குது. ப்ரௌன் கலரில் இருக்குன்னா ப்ரௌன் ஆல்கே, ரெட் கலரில் இருக்க ரெட் ஆல்கேம்பாங்க. கடலில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆல்கேயுமே வந்துட்டு ஹைட்ரோகொலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது லார்ஜ் அமௌண்ட்டில். ஹைட்ரோகொலாய்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வாட்டரை வந்து பிடிச்சி வச்சுக்கும் தனக்குள்ளே, அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் அது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ரௌன் ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ரோகொலாய்டு, அதாவது வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆல்கின், ரெட் ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது கேரகின் அப்படிங்கிறது. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்தப்படுது. அகர் அப்படின்றது வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸை, அதுவுமே ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். என்ன ஆல்கேன்னு பாருங்கள், ஜெலீடியம், கிரேசிலேரியா, அந்த 2 ஆர்கானிசமே இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவுமே வந்து கமர்ஷியலாக தான், அதாவது வியாபாரத்துக்கு பயன்படுத்தப்படுது. ஆர் யூஸ்டு டு க்ரோ. இது எதுக்காக விற்கப்படுதுன்னு பாருங்களேன், மைக்ரோப்ஸை வந்து வளர வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. லேப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கானிசம் வளர வைக்கிறதுக்கு இதை வந்து இதில் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, இது ஒரு நல்ல மீடியமாக இருக்கிறதுனால இதில் வளர விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜெல்லிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஐஸ்கிரீம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த அகர் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே வந்து குளோரல்லா சொல்லியிருக்காங்க. இந்த குளோரல்லா வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஆல்கே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது யூனிசெல்லுலார் ஆல்கே, சிங்கிள் செல்லு, அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுவுமே வந்து ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் கூட இதை வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து உணவுலாம் ஸோ சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க, மாத்திரை மாதிரி. அது வந்து குளோரல்லா வந்து பயன்படுத்துது. அதுக்கப்புறம் இந்த ஆல்கேயை வந்து 3 இதாக பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் பாருங்கள், குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி. இல்லை குளோரோ அப்படிங்கிற பேர்லேயே தெரியும், குளோரோஃபில் ஞாபகம் க்ரீன் கலர். ஸோ குளோரோங்கிறது க்ரீன் ஆல்கே, ஃபியோஃபைசிங்கிறது ப்ரௌன், ரெட் ஆல்கே பாருங்கள் ரோடோஃபைசின்னு இருக்குது, அதில் ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் ஆல்கே. ஸோ மீதி இருக்கிறது வந்து ப்ரௌன் ஆல்கே, தன்னால் ஞாபகம் வந்துடும். ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அக்வாட்டிக்கில் தான் நிறையா இருக்குது. என்னெல்லாம் பாருங்கள், போர்ஃபைரா, அக்வாட்டிக் இங்கே பாருங்கள், மெரைனில், அதாவது கடலில் வாழக்கூடியது என்னென்னு பார்த்தா போர்ஃபைரா, லாமினரியா, சர்காசம். ஓகேவா, இதுவுமே கடலில் வாழக்கூடிய 3 ஆல்கே. அதுக்கப்புறம் ப்ரௌனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே ரெண்டுமே கடலில் இருக்கக்கூடியது. அப்புறம் ஜெலீடியம், கிரேசிலேரியா, குளோரல்லா, இந்த மாதிரி நிறையா வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேராவை நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே தான். இதை மறந்துடக்கூடாது. அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த காம்பவுண்ட்ஸ் தான் அந்த நீரில் வாழக்கூடிய மித்த ஆர்கானிசத்தோட ஃபுட் சைக்கிளோட அடிப்படையாக இருக்குது. இதில் இருந்தால் அவங்களோட ஃபுட் சைக்கிளே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேவா, அடுத்து குளோரோஃபைசி. இதில் பாருங்களேன், குளோரோங்கிற மாதிரி க்ரீன் ஆல்கே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கல்ல, க்ரீன் ஆல்கே நார்மலாக க்ரீன் ஆல்கேன்னு சொல்கிறாங்க. இதோட பிளான் பாடி பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலர், ஒரே ஒரு செல் மட்டும் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம், இல்லைன்னா மல்டி செல்லுலராக இருந்தால் அது காலனிஸாகவும் இருக்கலாம், இல்லை ஃபிலமெண்ட் டைப்லேயே இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே அது காலனிஸ் எப்படி இருக்கும், ஃபிலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம்.
இதில் வந்து என்ன கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே வந்து கிராஸ் க்ரீன், இந்த புல்கல்ல இருக்கும்ல, புல்லில் இருக்கிற க்ரீன் அது. ஸோ எதனால் இந்த க்ரீன் கலர் வருதுன்னா டாமினன்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் குளோரோஃபில் ஏ அண்ட் பி. இந்த குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் பி இருக்கிறதுனால தான் இந்த க்ரீன் கலர் வந்து அந்த ஆல்கேக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே குளோரோஃபில் ஏ எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் தான் இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து எப்படி, அந்த குளோரோபிளாஸ்டோட ஷேப் பாருங்களேன், டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய, இந்த ரவுண்டட் டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடாது, பிளேட் அப்படியே சமமாக இருக்கும். ஓகேவா. தென் ரெட்டிகுலேட் கப் ஷேப்டு ஸ்பைரல் ஆர் ரிப்பன் ஷேப்டு, அதாவது டிஸ்க் மாதிரியும் இருக்கலாம், பிளேட் மாதிரியும் இருக்கலாம், ரெட்டிகுலேட்டாக இருக்கலாம், கப் மாதிரி ஷேப்பில் இருக்கலாம், ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கலாம், இல்லை ரிப்பன் ஷேப்பில் இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் அந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், ஷேப் வந்து மாறுபடுது. நிறைய மெம்பர்ஸ்க்கு இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய குளோரோஃபைசியில் இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டோரேஜ் பாடிஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஹேவ் ஒன் ஆர் மோர் ஸ்டோரேஜ் பாடிஸ். அது எங்கே தான் இருக்குது, இந்த குளோரோபிளாஸ்டில் தான் இருக்குது. இந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டோரேஜ் பாடிஸ் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் பண்ணி பைரினாய்ட்ஸ். இந்த பைரினாய்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, தென் ஸ்டார்ச் இருக்குது. ஸ்டோர் தானே பண்ணுது நியூட்ரியன்ட், ஸோ அப்படி வச்சுக்கோங்க. ஸ்டார்ச் தென் ப்ரோட்டீன் இருக்குது. சில ஆல்கே வந்து இந்த ஃபுட்டை எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஃபுட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ட்ராப்லெட்ஸ். ஆயில் மாதிரி ட்ராப்லெட் மாதிரி என்ன பண்ணுமா, அதை ஸ்டோர் பண்ணி வைக்குமா. க்ரீன் ஆல்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஹேவ் ஏ ரிஜிட் செல்வால், அப்படின்னா நல்ல திடமான ஒரு செல்வால் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் ஆன் இன்னர் லேயர் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் அவுட்டர் லேயர் ஆஃப், அந்த செல்வாலோட இன்னர் லேயரில் செல்லுலோஸும் அவுட்டர் லேயரில் பெக்டோஸும் இருக்குன்னு இருக்காங்க. குளோரோஃபைசியே க்ரீன் ஆல்கே யூனிசெல்லுலராக இருக்கலாம், காலனிஸாக இருக்கலாம், ஃபிலமெண்டஸாக இருக்கலாம். அதோட க்ரீன் கலர் கிராஸ் க்ரீனில் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி டாமினண்ட்டாக இருக்கிறனால. பிக்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய டெஃபினெட், அதாவது ஒரு கரெக்ட் அதுக்கான குளோரோபிளாஸ்டில் வந்து அது இருக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கலாம், டிஸ்க் ஷேப்லேயும் இருக்கலாம், பிளேட் ஷேப்லேயும் இருக்கலாம், கப்பாக இருக்கலாம், ரெட்டிகுலேட்டாக இருக்கலாம், ஸ்பைரலாக இருக்கலாம், ரிப்பனாக இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்பீசஸ்க்கும் அது வந்து அந்த ஸ்பீசிஸை பொறுத்து அது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டோரேஜ் பாடிஸ் இருக்குது. நிறைய இந்த குரூப்பில் இருக்க மேக்ஸிமம் ஆல்கேக்கு வந்து இது இருக்குது. அதுக்கு பேர் பைரினாய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த குளோரோபிளாஸ்டில் தான் இருக்குது. ஸோ பிக்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து பைரினாய்ட்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைரினாய்ட் ஸ்டோரேஜ் பாடிஸ் என்னெல்லாம் பண்ணும், ஸ்டார்ச், மெயினாக எனர்ஜி வந்து ஸ்டார்ச், தென் ப்ரோட்டீன் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்குது. அது மட்டும் சம் ஆல்கே மே ஸ்டோர் ஃபுட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ட்ராப்லெட்ஸ். இந்த ஃபார்மில் ப்ரோட்டீன் ஸ்டார்ச்சாக இல்லாமல் ஆயில் ட்ராப்லெட்லேயும் என்ன பண்ணும், அதோட எனர்ஜி வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது சில ஆல்கே. ரிஜிட் செல்வால் இருக்குது, இன்னர் லேயர் செல்லுலோஸும் அதோட அவுட்டர் லேயர் பெக்டோஸாலேயும் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், தென் வந்து செக்ஷுவல், மூணுமே இருக்குது. வெஜிடேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் இல்லைன்னா ஸ்போர் ஃபார்ம் பண்ணி பண்ணுறது. ஏசெக்ஷுவலில் பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர் வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்குது. தென் அதுவும் ஃப்ளெஜெல்லாக இருக்குது. அது எங்கே உருவாக்கப்படுது, சூஸ்பொரண்டியாங்கிற பாட்டில் வந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸல்ஸ் வந்து எந்த டைப்பில் எந்த ஃபார்மேஷன் இருக்கும்போது ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஸ்பீசிஸ்க்கும் வேரியேஷன் இருக்குது. அது ஐசோகேமஸா, நிசோகேமஸா, ஓகேமஸா ஸ்பீசிஸை பொறுத்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சில ஈஸியாக பார்க்கக்கூடிய க்ரீன் ஆல்கே என்னது பார்த்தீங்கன்னா கிளமெடோமோனஸ், வோல்வோஸ், யுலோத்ரிஸ், ஸ்பைரோகைலா அண்டு காரா. ஓகேவா. இந்த 5மே வந்து எக்ஸாம்பிளாக க்ரீன் ஆல்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கிளமெடோமோனஸ், வோல்வோஸ், யுலோத்ரிஸ், ஸ்பைரோகைரா அண்டு காரா, CHARE. அடுத்து பியோஃபைசி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கே, இது வந்து ப்ரௌன் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும், மெரைன் ஹேபிடேட்டில் தான் அதிகமாக இருக்கும், அதாவது கடலில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதுங்களில் வந்து சைஸ் அண்ட் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் நிறைய மாறுபாடு இருக்குது. சிம்பிளான பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கக்கூடியது, தென் ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்லேயும் இருக்கக்கூடியது. டு ப்ரொஃப்யூஸ்லி பிரான்ச்டு ஃபார்ம் அஸ் ரெப்ரசன்டட் பை ஹெல்ப்ஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளான பிரான்ச் இருக்கக்கூடிய ஃபிலமெண்டஸ் ஃபார்ம், அதாவது அதுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளான எக்டோகார்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து ரொம்ப அதிகமான பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்கக்கூடியது எக்டோகார்பஸ், ரொம்ப அதிகமான பிரான்ச்சஸ் ஹெல்ப்ஸை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்ப்ஸ் வந்து 100 மீட்டர் வரைக்கும் கூட வளரக்கூடியது. ஓகேவா. இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ, சி, கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் சாந்தோஃபில். ஓகே, இந்த 4 பிக்மெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ இது கலர் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீனில் இருந்து ப்ரௌனோட வேரியஸ் ஷேட்ஸ்க்கு வந்து அதோட கலர் வந்து வேரி ஆகுது. அது எந்த அமௌண்ட் சாந்தோஃபில் பிக்மெண்ட் வந்து
அதாவது என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபியூகோசாந்தின் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் சாந்தோஃபில் பிக்மெண்ட். இந்த ஃபியூகோசாந்தினோட அளவு, அதாவது ஒரு சாந்தோஃபில் பிக்மெண்ட் தெரியுமா, ஸோ இதோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அந்த ஆலிவ் க்ரீன்லேருந்து அந்த க்ரீன் ப்ரௌனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நடுப்பட்ட கலரில் ஏதோ ஒரு கலர் வந்து கிடைக்கிறதுக்கான அந்த ஃபியூகோசாந்தின் தான் இது ஒரு சாந்தோஃபில் பிக்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எந்த மாதிரி ஸ்டோர் ஆகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ஓகேவா. அது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேமினரின், மேனிட்டால். ஸோ இதில் கார்போஹைட்ரேட் வந்து லேமினரின் இல்லை மேனிட்டால் அப்படின்ற 2 ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகுது. இதோட வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஹாவ் ஏ செல்லுலோசிக் வால் யூஸ்வலி கவர்ட் ஆன் த அவுட் சைட் ஆஃப் ஜெலட்டினஸ் கோட்டிங் ஆன் வல்கின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட வெஜிடேட்டிவ் செல்ஸில் பார்த்தீங்கன்னா செல்லுலோசிக் வால் இருக்கும், செல்லுலோஸால் மேடப் ஆன செல் வால் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே வந்து அல்கின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெலட்டினஸ் வலுவலுப்பான ஒரு கோட்டிங் வந்து அந்த செல்லுக்கு வெளியிலே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ தென் வந்து அந்த செல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோபிளாஸ்டில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ் இருக்குது. பிளாஸ்டிட்ஸ் கூட வந்து சென்ட்ரலாக இருக்கக்கூடிய வேக்யூல்ஸ் இருக்குது. தென் வந்து நியூக்ளியஸ், ஓகேவா. சென்ட்ரலி லொக்கேட்டட் வேக்யூல் அண்ட் நியூக்ளியஸ் ரெண்டுமே இருக்குது. இதோட பிளான்ட் பாடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி அட்டாச் டு தி சப்ஸ்ட்ரேட்டம் பை ஹோல்ட் ஃபாஸ்ட். ஸோ ஏதாவது ஒன்று அது எதில் வந்து இருக்குதோ அதை வந்து எப்படி பிடிச்சி நிற்கும்னா ஹோல்ட் ஃபாஸ்ட் மூலமாக வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். எங்கே இருக்கோ அதோட அந்த பிளேஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு வந்து ஹோல்ட் ஃபாஸ்ட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டைப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன்னு சொல்லக்கூடிய ஃப்ராண்ட் அப்படின்னு இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, ஃபியோஃபைசிங்கிறது ஒரு ப்ரௌன் ஆல்கே. இது வந்து சிம்பிளான ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஆல்கேலேருந்து ரொம்ப அதிகமாக பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு 100 மீட்டர் கூட வளரக்கூடிய ஆல்கேயான ஹெல்ப்ஸ் வரைக்குமே வந்து இதுக்குள்ளே வருது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், அதோட பிளான் பாடியில் என்னெல்லாம் இருக்குன்னா ஹோல்ட் ஃபாஸ்ட் இருக்கும். இது மூலமாக தான் அது வந்து அது எந்த இடத்துல வாழுதோ அந்த எந்த இடத்துல வந்து வளர்ந்து வருதோ அந்த இடத்த வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஹோல்ட் ஃபாஸ்ட் அந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கும். தென் வந்து ஸ்டாக்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்டைப்புன்னு இருக்குது, லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்குது, அதை வந்து ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ராக்மெண்டேஷன் தான். ஏசெஷியல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு ப்ரௌன் ஆல்கேல வந்துட்டு ஜூஸ்போர் தான். ஏசெஷியல் எங்கே தான், இது வந்து பைஃப்ளஜலேட் 2 ஃப்ளஜலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீர் ஷேப்பில் இருக்கக்கூடியது, ஓகேவா. இதில் வந்து அண்ட் ஹாவ் 2 அன்ஈக்குவல் லேட்டரலி அட்டாச்சு விடா. பைஃப்ளஜலேட்னால 2 ஃப்ளஜலாக இருக்கும், அது வந்து ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே லேட்டரலாக ஃப்ளஜலாவோட அட்டாச் ஆகிருக்கும். அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட். ஏசெஷியல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு பைஃப்ளஜலேட் ஜூஸ்போர் மூலமாக நடக்குது. இதில் பைஃப்ளஜலேட் வந்ததுனால இது வந்து 2 அன்ஈக்குவலான ஃப்ளஜல்லாம் வந்து இருக்குன்னு தெரியுது. தென் வந்து இதோட பாடி ஷேப் பாருங்கள், பியர் ஷேப்பில் இருக்கும். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஐசோகேமஸாக இருக்கலாம், அன்இசோகேமஸாக இருக்கலாம், ஓகேமஸாகவும் இருக்கலாம். யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் மே டேக் பிளேஸ் இன் வாட்டர் ஆர் வித் இன் த ஓகோனியம். அதாவது எனக்கு ஒன்று அது வாட்டரில் வாழ்கிறதுனால வாட்டருக்குள் இருக்கும்போது அந்த கேமெட்ஸ் யூனியன் 2 சேரலாம். அப்படி இல்லைன்னா ஓகோனியம்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே அது நடக்கலாம், ஓகேவா. இன்கேஸ் அது ஓகேமஸ் ஸ்பீசிஸாக இருந்தால் அது ஓகோனியம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இந்த ஃபியூசன் வந்து நடக்குது. கேமெட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரிஃபார்ம், அதாவது பியர் ஷேப்பில் இருக்கும். அண்டு 2 லேட்டரலி அட்டாச்சு ஃப்ளஜெல்லாம் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்டோகார்பஸ், சிம்பிள் பிரான்ச் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம், டிக்டியோட்டா, லாமினேரியா, சகாசம் அண்ட் ஃபியூகஸ் இப்படின்னு ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, சகாசம், ஃபியூகஸ். இப்போது ப்ரௌன் ஆல்கியோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ரோடோஃபைசினா ரெட் கலர் ஆல்கியை தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஆர்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் ஆல்கி. ஸோ இந்த ரெட் கலர் எப்படி கிடைக்குதுன்னா அதில் ஆல்கியில் இருக்கக்கூடிய R-பைகோஎரித்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட்னால தான் அவங்க அந்த ஆல்கிக்கு ரெட் கலர் வந்து கிடைக்குது. தென் இதில் இருக்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்துட்டு மெரெயினில் வாழக்கூடியவங்க தான், அதாவது கடலில் தான் வாழ்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயும் அதிகமான அளவு வாழக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா கடலே வார்மாக இருக்கிற ரீஜன்ஸில், அதாவது ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப குளிர்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் தான் வாழுது. தே அக்கோரின் போத் வெல் லைட்டட் ரீஜன், அதுக்கப்புறம் லிட்டில் லைட் பெனிட்ரேட் பண்ணுற ரீஜன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலில் வாழுதுங்கும்போது கடலோட மேற்பரப்பு இருக்குள்ள அங்கே தான் சூரிய ஒளி அதிகமாக படும். ஸோ அதிகமாக வெளிச்சம் இருக்க இடங்களில் சர்ஃபேஸ்லேயும் வாழுது. தென் வந்து வெளிச்சம் ரொம்ப கம்மியாக போகக்கூடிய அடி ஆழத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு இந்த குரூப் ஆஃப் ஆல்கே வந்து வாழ முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ரெட் தாலி ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த ரெட் ஆல்கே, தாலினா ஒன்றும் இல்லை, அதோட பாடி, ஓகேவா. ஸோ அந்த ஆல்கேயோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் இது எப்படி இருக்குன்னா மல்டி செல்லுலர், அதாவது
சிங்கிள் செல் ஆர்கானிசம் கிடையாது, மல்டி செல்லுலார்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தம் ஹேவ் காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன், அதாவது சில ஆல்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளாக இருக்க மாதிரி இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரியோ இல்லை மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸான பாடியும் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா ஃப்ளோரிடின் ஸ்டார்ச் ஃபார்மில் ஸ்டோர் ஆகுது. ஸ்டார்ச் இஸ் எ கார்போஹைட்ரேட். ஸோ அங்கே வந்து லேமினரின் மேனிட்டால்ங்கிற மாதிரி ப்ரௌன் ஆல்கியில் பார்த்தோம். இங்கே வந்து ஃப்ளோரிடின் ஸ்டார்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு சிமிலராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா அமிலோபெக்டின் கிளைகோஜனாக இருக்கும்ல, அதுவும் கார்போஹைட்ரேட்டோட ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மில் தான் அது வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து சிமிலராக இருக்குது. அமிலோபெக்டின்க்கும் கிளைகோஜனோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் ஃப்ளோரிடின் ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மில் தான் ஆல்கேயோட உடம்புல வந்து அந்த கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆகுது. எக்ஸஸாக இருக்கிற நியூட்ரியன் வந்து ஸ்டோர் ஆகணும்ல, ஸோ அது மூலமாக அப்படி ஸ்டோர் ஆகுது. இது நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து கிளைகோஜனில் ஃபார்மேட்டில் தான் வந்து நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் நம்ம பாடியில் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்திங்கன்னா கிளைகோஜன் ஃபார்மில் தான். ஸோ நம்ம உடம்புல இருக்க மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஃபுட் மாதிரியே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ளோரிடின் ஸ்டார்ச். அந்த இதில் தான் அந்த ஆல்கேயோட உடம்புல அது ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஆல்கே வந்துட்டு எப்படி ரீப்ரொடியூஸ் பார்த்திங்கன்னா இதே சேம் இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடில் நடக்கு. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் மூலமாக நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இதுக்கு வந்து ஃப்ளெஜெல்லாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுக்குமே ஃப்ளெஜெல்லேட்டட் தான். ஆனால் இதில் வந்து ஃப்ளெஜெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் செக்ஷுவலி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நான் மொட்டைல் கேமெட்ஸ் சரியா, அது ரெண்டுமே வந்து எனது அதுக்குமே வந்து ஃப்ளெஜெல்லாம் எதுவுமே இருக்காது, ரெண்டாலையும் மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான கேமெட்ஸ் மூலமாக தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேமஸ் டைப்பு. அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்கமண்டட் பை காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட், அதாவது ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ரெண்டு கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆகிறதா நம்ம ஃபர்டிலைசேஷன். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இதுலேருந்து இது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நிறைய இது வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா பாலிசிஃபோனியா, போர்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலீடியம். ஓகேவா, இதெல்லாம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதில் ஜெலீடியம் கிராசிலேரியாங்கிறது என்னது, அகர் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த ஜெல்லிஸ் ஐஸ்கிரீமில் யூஸ் பண்ணுறது. தென் வந்து மைக்ரோப்ஸ் வளர்கிறதுக்கு மீடியமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த இதுக்கும் இந்த குரூப் ஆஃப் ஆல்கேல தான் அதுவும் வருது. என்ன, ரெட் ஆல்கே. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு ஆல்கேவும் தனியாக எழுதிக்கோங்க. அதோட கலர்ஸ்லேயே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அது ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, டேபிள் மாதிரி. குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி. ஓகேவா, க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே. இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி க்ரீன் கலர் குளோரோஃபில் ஏ, பி. தென் ப்ரௌனுக்கு வந்து குளோரோஃபில் ஏ, சி. அதுக்கப்புறம் வந்து கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கும். அது கூட வந்து சாந்தோஃபில் பிக்மெண்ட்டான ஃபியூகோசாந்தன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இதில் கெரோட்டினாய்ட்ஸ் கொடுக்கல, நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து குளோரோஃபில் ரெட்டுக்கு வந்து ஃபைகோ எரித்ரின் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டோரேஜ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது வந்துட்டு பைரினாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்டோர் ஆகும்னு கொடுத்துருந்தோம். என்னென்னா ஸ்டார்ச்சும் இருக்கும், கூட ப்ரோட்டீனும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபியோஃபைசியில் வந்து மேனட்டால் லேமினரின்கிறக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆகும்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ளோரிடின் ஸ்டார்ச், இது வந்து அமிலோபெக்டின்க்கும் கிளைகோஜனுக்கும் ஸ்ட்ரக்சரில் சிமிலராக இருக்கும்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து செல்வால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு தெரியும், உள்ளே வந்து இருக்கக்கூடிய செல்வாலோட உள்பக்கம் வந்து செல்லுலோஸ் இருக்கும். அதுவே வெளியில் இருக்க அவுட்டர் லேயர் என்னவாக இருக்கும், பெக்டோஸ் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபியோஃபைசியில் வந்துட்டு செல்வாலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்லுலோஸான மேடப் ஆஃபான வால் இருக்கும், செல்வால் இருக்கும். அடுத்து அது சுற்றி வந்து ஒரு வலுவழுப்பான ஒரு கோட்டிங் இருக்கும், நல்லா ஜெலட்டினஸ்னால் வலுவழுப்பு தன்மை இருக்கக்கூடிய கோட்டிங். அது எதால் மேடப் ஆகும், ஆல்கின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸால் உருவாகிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் ஆல்கேல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுலோஸ் தான். செல்வாலில் வந்து செல்லுலோஸ் இருக்குது. அடுத்து வந்து பெக்டின் இருக்குது. அது போக பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பேரால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு, இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டு இதுக்குமே வந்து 2 ஃப்ளெஜல்லேட்டன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. குளோரோஃபைசிக்கு எத்தனை ஃப்ளெஜலான்னு கொடுக்கல. ஸோ 2லேருந்து 8 வரைக்கும் வந்து எந்த நம்ம 2லேருந்து 8க்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ளெஜலானாலும் இருக்கலாம். ஈக்குவல் நம்பரில் தான் இருக்கும். ஓகேவா, ஈக்குவலாக தான் இருக்கும். தென் வந்து ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். ஏபிக்கல், ஓகேவா, ஏபிக்கல் பொசிஷனில் வந்து அட்டாச் ஆகிருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃப்ளெஜலேட்னு சொல்லும் போதே வந்து நம்மளுக்கு ரெண்டுன்னு தெரிஞ்சிருக்கும், அன்ஈக்குவல்னு தெரியும், எங்கே அட்டாச் லேட்ரலாக இருக்கும். ரோடோஃபைசேக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஸ்போர்ட்ஸுமே சரி நான் மோட்டல் மூவ் பண்ண முடியாது, செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன்லேயும் மூவ் பண்ண முடியாது அப்படின்னா கேமெட்ஸ்னா அதுக்கு எதுக்குமே ஃப்ளெஜெல்லாம் இருக்காது, ஆப்சென்ட் அப்படின்னு வச்சு. ஹேபிடேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே உப்புத்தன்மை இருக்கிற இடங்களில் தான் வாழக்கூடியது. இது சீ வாட்டர் இதெல்லாம் தான். ஸோ பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலில் வாழ்கிறதுனால இந்த பிராக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வாழக்கூடியது இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு குளோரோஃபைஸியை விட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா நார்மலாக வளரக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் இருக்கும் ப்ரௌன் ஆல்கேயில். சில இது மட்டும்தான் எனது ரெட் ஆல்கேயில் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு படத்துலேயே க்ரீன் கலர் நல்லா தெரியும். ஸோ இது வந்து க்ரீன் ஆல்கே ரெண்டுமே. வால்வோக்ஸ், விலோத்ரிஸ், ஓகேவா, காலனியல் ஃபார்முக்கு இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஃபிலமெண்டஸ்க்கு வந்து இது எக்ஸாம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஆல்கே. ப்ரௌன் ஆல்கேயில் பார்த்தீங்கன்னா லேமினரியா, ஃபியூகஸ், டிக்டியோட்டா மூணுமே வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாடி பார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம்ல, ஹோல் ஃபாஸ்ட்னால் அது எந்த இடத்துல வாழுதோ அந்த இடத்தோட அட்டாச் ஆக யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ஸ்டைப்புங்கிறது ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஃப்ராண்ட் அப்படிங்கிறது லீஃப் லைக் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன் அது, ஓகேவா. அது மூலமாக தான் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அது நடத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூக்கஸ்லேயே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ராண்ட் இருக்குது, தென் மிட்ரிப்னா நடுவில் போகிற அந்த வெயின் கொடுத்துருக்காங்க. ஹோல் ஃபர்ஸ்ட்னா அது இருக்கிற இடத்துல இருந்து அதை தன்னை பொருத்திக்கிறதுக்கு. ஏர் பிளாடர்னால் அந்த மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்டியோட்டாவில் லீஃப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ராண்ட், தென் இது ஸ்டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ரெட் ஆல்கே. உங்களுக்கு படத்துலேயே வந்து தெரியுது பாருங்கள், ரெட் கலர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க புக்லேயே. இது வந்து ஃப்ராண்ட் லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். போர்ஃபைரா, தென் வந்து பாலிசிஃபோனியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னது பாலிசிஃபோனியா.